ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் முதல் ஸ்லோகம். ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா பிரம்மா பூயஸ்வத்த ஏவாப்ய வேதான் சிருஷ்டிம் சக்ரே பூர்வ கல்போபமானாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். முன்னாடி சொன்னபடி மகா பிரளயம், அதாவது பிராகிருத பிரளயம் வந்தது இல்லையா? அதாவது பிரம்மாவுக்கு 100 வயசு முடிஞ்ச உடனே அந்த பிராகிருத பிரளயம் வந்து முடிஞ்சிடும். அடுத்துக்கப்புறம் பிரம்ம கல்பம், அடுத்த முதல் கல்பம் தொடங்குகிறது. அப்போது குருவாயூரப்பா, நீ என்ன பண்ண? உன்னுடைய உந்தி தாமரையில் புதிய பிரம்மாவை படைக்கிறாய். அதாவது அப்படி தோன்றிய பிரம்மா என்ன பண்ணார்? உன்னிடமிருந்தே வேதங்களை எல்லாம் பெறுகிறார். இவற்றை பெற்று முன்பிருந்த பிரம்மா எப்படி நீ சொல்லிக் கொடுத்தபடி படைப்புகளை செய்தாரோ அதே போல் இந்த பிரம்மாவையும் உலகை படைக்க தொடங்குகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 2வது ஸ்லோகம். சோயம் சதுர்யுக சஹஸ்ரம் மித்தான்யஹானி தாவன் மித்தாஷ்ச ரஜனீர் பகுஷோ நிநாய நித்ராத்யசௌ த்வயி நிலீய சமம் ஸ்வசிருஷ்டைஹி நைமித்திக பிரளய மாபுரத்தோசிய ராத்திரியும். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரம்மாவுக்கு ஒரு பகல்ங்கிறது என்னென்னா 1000 சதுரிகம் முடிஞ்சால் ஒரு பகல் முடியும். அதுக்கப்புறம் அதே போல் 1000 சதுரிகம் வந்தால் ஒரு இரவு. இப்படிப்பட்ட பல சதுரிகங்களை கடந்து வாழ்கிறார் பிரம்மா. தனது இரவு பொழுதில் என்ன பண்ணுறார்? குருவாயூரப்பா தான் படைத்த உலகோடு சேர்ந்து உன்னோடய அப்படியே ஒன்றி விடுகிறார். அப்போ பிரம்மாவுக்கு இப்போ 100 வயசு முடிஞ்சு போயிடும். அப்போது அவர் அப்படியே பகவானோட ஐக்கியம் ஆகிடுவார், அப்படியே ஒன்றிடுவார். அதனால் இந்த இரவு பொழுதை நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். அஸ்மாத்ருஷா புனரஹர்முக கிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் ச பவத் பிரசாதாத் பிராக்பிரம்ம கல்பஜனுஷாம் ச பராயுஷாம் தூ சுப்த பிரபோதன சமாஸ்தி ததா விசிருஷ்டிஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பட்டர்ஜி சொல்கிறார், எங்களை போல், அதான் சாதாரண மனிதர்கள் போல் காலையில் அவர் எழுந்துக்கிறாராம். பிரம்மா படைப்பு தொழில் ஆரம்பிக்கணும் இல்லையா? காலம்பரை எழுந்துக்கிறாராம். அந்த நைமித்திக பிரளயம் முடிஞ்சு அவர் எழுந்துக்கிறார் இல்லையா? அப்போ காலை கடமைகளாக செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது சிருஷ்டியை அனுதினமும் உன்னுடைய அருளாக செய்கிறார். பிரம்மாவின் ஆயுட்காலத்தில் இந்த பிரம்மாவின் முந்தைய பிரம்மா இருந்தார் இல்லையா? அந்த கல்பத்தில் உறங்கிந்தார். நீண்ட ஆயுள் வர பெற்றவர்கள் அவெல்லாம். அப்படி உறங்கியவர்கள் எந்த சரீரத்தோடு உறங்கினார்களோ அதே போல எழுந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு படைப்பே தூங்கி எழுவது போல இருக்குமா, அவ்வளவுதான் அப்படின்னு பட்டத்திரி 3வது ஸ்லோகத்தை சொல்கிறார்.